வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல். நேம் ஸ்டார்ட்ஸ் வித் வி. இந்த வி பற்றி நிறைய பேர் என்கிட்ட நிறைய கேள்விகள் இந்த நியூமராலஜி சப்ஜெக்டில். வி எல்லாருக்கும் பொருந்துமா? எல்லாரும் வியில் பேர் வச்சா ஹிட் ஆகிடுவாங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்களா? இல்லை ஏதாவது இந்த நம்பரில் பிறந்தால் இந்த வி மேட்ச் ஆகும், இந்த ஸ்டாரில் பிறந்தால் இந்த வி மேட்ச் ஆகும்னு ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா? நானும் இதை பற்றி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணேன். ஜென்ரலாக விங்கிற நேம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான, அதாவது விங்கிற ஆல்ஃபபெட் நேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கொடுக்குது இன் ஜென்ரல், பொதுவாக. அதில் டவுட் இல்லை. சில பேருக்கு இனிஷியல் வியாக வரும், அது கூட அது கொடுக்குது. அதாவது நீங்கள் உங்கள் பேரை எழுதும் பொழுது முதல் எழுத்து என்னவா எழுதுறீங்க? இனிஷியல் வி போடுறீங்களா, இல்லை இனிஷியலில் இல்லாமல் நேம் ஸ்டார்ட்ஸ் வித் வியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? இதை பொறுத்து தான் இந்த சப்ஜெக்ட் வேலை செய்யுது. ரெண்டாவது, இந்த வி சில குறிப்புகள்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது, சப்போஸ் விங்கிற நேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதோட டோட்டல், அந்த நியூமரிக்கில் நியூமராலஜி படி டோட்டல் எய்தர் 1 இல்லைனா 5 இல்லைனா 6, இந்த 3 எண்ணில் போய் அது முடிஞ்சதுன்னா வெரி 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 சக்ஸஸ்ஃபுல். ஸோ விங்கிற எழுத்தில் ஒரு பெயர் துவங்குது, இனிஷியலாக இருந்தாலும் சரி இல்லை நேமோட ஃபஸ்ட் லெட்டராக இருந்தாலும் சரி, விங்கிற எழுத்தில் ஒரு பெயர் துவங்குது, ஒரு நேம் ஸ்டார்ட் ஆகுது. அதோட டோட்டல் நேம், சப்போஸ் உதாரணத்துக்கு ஒரு விஜயகுமார் இல்லைனா ஒரு விஸ்வஜித், ஒரு உதாரணத்துக்கு இப்போது வினிஷா அப்படின்னு ஏதோ ஒரு பேர் இருக்குது. அந்த பேருடைய டோட்டல் எதர் 1 19, 37, 46, அதே மாதிரி அந்த நேமோட டோட்டல் 5 or 6 இந்த கவுண்ட்டில் வந்துடுச்சுன்னா இன் ஜென்ரல் அவங்களோட லைஃப் ஃபைனான்ஷியலாகவும் சரி, அவங்களுடைய ஓவரால் லைஃப்பும் நல்ல சக்ஸஸ் கொடுக்குது. சரி, இதுக்கப்புறம் இதை ஸ்டார்ஸோடையும் ஒப்பிட்டு பார்த்தேன். ஏதாவது நட்சத்திரங்களோடு இதை ஒப்பிடும் போது பார்க்கும்போது, இப்போ ரிஷபராசியில் பிறந்தால் வி ஒரு ஆல்ஃபபெட்டாக வந்துடும். அப்போ வெறும் ரிஷபராசி மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு பார்த்ததில்ல, அப்படி இல்லை. துலாம் ராசியில் பிறந்தாலும் வியில் நேம் வைக்கலாம். சிம்ம ராசியில் பிறந்தாலும் வி ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். மிதுனம் கூட மேட்ச் ஆகிடும். அதுக்கு அடுத்தது கும்பம், அதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ விங்கிற எழுத்து நிறைய ராசியுடைய சிம்பலுக்கு மேட்ச் ஆகுது. அது குறிப்பாக ரிஷபம், மிதுனம், சிம்மம், அதுக்கப்புறம் கன்னி, அதுக்கும் மேட்ச் ஆகுது. துலாம், கும்பம், இதுக்கெல்லாம் இது நல்லாவே மேட்ச் ஆகுது. இந்த ராசிகள்லாம் இருந்து வியில் நேம் ஸ்டார்ட் பண்ணாலும் ப்ளஸ் தான். அதுக்காக மற்ற ராசி மேட்ச் ஆகலைன்னு சொல்ல இதுக்கு ரொம்ப நல்லா பொருந்தி இருக்குது. அதுக்கு அடுத்தது ஹாரோஸ்கோப்லேயும் உங்களுக்கு எய்தர் சுக்கிரன் ஆர் புதன் இல்லை சூரியன், இந்த 3ல் ஒரு கிரகம் நல்லா இருந்தால் கூட இந்த வி உங்களுக்கு பரிபூர்ணமாக புரிஞ்சிடும். இப்போ சூரியன் உச்சமாக இருக்குது, புதன் இல்லை ஆட்சியில் உச்சத்தில் இருக்குது, சுக்கிரனும் வலுவாக இருந்ததுன்னா இந்த வி நல்லாவே பொருந்தும். வியில் நேம் வைக்கிறதுனால, ஸ்டார்ட் பண்ணதுனால பொதுவாக ஒருத்தருடைய கேரக்டர் எப்படி இருக்குது? டிசிப்ளினாக இருக்குது. எப்பவுமே லைஃப்பில் க்ரோத்தை பற்றின ஒரு எண்ணம் தீர்க்கமாக இருக்குது. எதில் ஈடுபட்டாலும் தீர்க்கமாக ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணம், ஆற்றல் முழுமையாக இருக்குது. முயற்சி அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் சின்சியராக இருக்குது. லவ் லைஃப்பை பார்க்கும்பொழுது கொஞ்சம் டஃப் தான். அதாவது ரொம்ப கன்வின்சிங்காகவோ இல்லை ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவோ லவ் லைஃப் இருக்காது. பட் ஆனால் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ஒரு நீட்டாக க்ளீனாக கொண்டு போயிடும். பட் அந்த லவ் லைஃப்பில் சில முரண்பான கருத்துக்களும் இருக்குது. பட் கடைசியாக அது அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஆகுது. அதுக்கு அடுத்தது இந்த வி நம்ம பார்த்தோன்னா ஃபைனான்ஷியலாக அந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் உள்ள ஃபைனான்ஷியல் சக்ஸஸ், இதுதான் பெரிய அளவில் சூப்பர் சக்ஸஸ் கொடுக்குது வியில். அதுக்கு அடுத்தது இந்த விங்கிற எழுத்தை நம்ம பார்க்கும்பொழுது இன் ஜென்ரல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இல்லை அவங்களுடைய அந்த நுணுக்கமான அறிவு, ஆற்றல், திறமை, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் ரொம்ப நீட்டாக, டெடிக்கேட்டடாக, க்ளீனாக, கிறிஸ்டல் கிளியராக ஆஸ் பர் த பிளான் அது பாட்டில் போயிட்டே இருக்குது. இதுலேயும் எந்த விதத்துலையும் டவுட் இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த வி நீங்கள் ஆல்ஃபபெட்டாக சூஸ் பண்ணும்போது அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பிஹேவியர், ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதே மாதிரி ஃபோக்கஸ் அண்ட் லைஃப்பில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் அண்ட் அவங்களுடைய க்ரோத் ஒரு என்ன சொல்லுவோம், அன்ஸ்டாப்பபிள் க்ரோத், ஃபைனான்ஷியல் சக்ஸஸ், ஃபேமிலி லைஃப் சக்ஸஸ், ஹெல்த் வைஸ் கூட ரொம்ப டிசிப்ளினாக, சில பேர்லாம் நல்ல ரெகுலர் எக்ஸசைஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுடைய லாங் லைஃப் அப்படிங்கிறது, ஓவரால் க்ரோத், ஓவரால் கரியர், ஓவரால் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக
அமையுதுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ஆல்ஃபபெட்டில் A to Z, ஒரு ஆல்ஃபபெட்டில் ஒரு நல்ல சாய்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு டாப் 5 இல்லை டாப் 10 அப்படின்னு ஒரு ஆல்ஃபபெட்ஸை பிக் பண்ணுன்னா வீலாம் வந்து டாப் 3லேயே வந்துடும், ஹைலி ரெக்கமெண்டட் ஆல்ஃபபெட்ஸ். பட் அது உங்கள் ஹாரோஸ்கோப்போடையும் பொருந்துடுச்சுன்னா சூப்பர் சக்ஸஸாக கண்டிப்பாக கொடுத்துரும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.